எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு போன ஃபினான்ஷியல் இயருடைய எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் வரக்காணும். அது ஏன் வரல, யாரை அப்ரோச் பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இபிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது ஒரு ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம். இது எல்லாருக்கும் அவைலபிள் கிடையாது. ஒன்லி சேலரிட் பீப்புளுக்கு மட்டும்தான் அவைலபிள். அதுலேயும் நிறையா ரூல்ஸ் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கீழே வருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே இந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் வருது. இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமான இபிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8.25% அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 மாதம் இந்த புது ஃபினான்ஷியல் ஆரம்பித்து 4 மாதம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டுமே கிட்டத்தட்ட பாதி முடிய போகுது. இன்னும் போன வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது FY 23-24க்கான இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் கிரெடிட் ஆகலை. எந்த எம்ப்ளாயீஸ்க்குமே இன்னும் கிரெடிட் ஆகலை. சரி சார், கவர்மெண்ட் ஆஃபீஸு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, SBI, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஒரு பெரிய டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி ஜூன் மாதம் அந்த தொகையை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட இவர் தான் SBI சேர்மனு, இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிவிடெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது பார்த்தோன்னா 2,11,000 கோடி கொடுத்துருக்காங்க. 2.11 lakhs crores கொடுத்துருக்காங்க. அதை எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. மே 22ஆம் தேதி அவங்க டிவிடெண்ட்டை RBI கொடுத்துட்டாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும், நம்ம சேலரிட் எம்ப்ளாயீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சேலரிட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்க கம்பெனிஸில் டேக்ஸ் டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. போத் PF அண்ட் டேக்ஸ் டிடக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதை தவிர நீங்கள் FD போட்டிருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ வாங்கி விற்றுருக்கீங்க, ஸ்டாக்ஸ்லாம் விற்றுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஜூலை 31 கடைசி டேட்டாக இருந்தது. ஜூலை 31, 2024 எல்லோரும் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதை என்னென்ன மிச்சம் அதுக்கோ டிவிடெண்ட்டு, இல்லை லாங் டேர்ம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாமே நம்ம கட்டி முடிச்சிருப்போம். அதற்கான தேதியும் முடிஞ்சது. ஜூலை 31 எல்லா மிடில் கிளாஸ் நம்ம சேலரிட் பீப்புள் நம்ம டேக்ஸை ஆல்ரெடி கட்டியிருப்போம். இந்த பட்ஜெட்டில் நிறையா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. அதையுமே நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து அப்படின்னு இது பண்ணுவாங்க. பட் இந்த பட்ஜெட் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஜூலை 23ஆம் தேதியிலேருந்தே இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியா, அதனால் உடனே நாங்கள் எல்லாம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், ஆடிட்டர்ஸ்க்கும் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக பட்ஜெட் அடுத்த நாளே இது இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBI டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. RBI டிவிடெண்ட் மே மாதமே கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருமே டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம புது கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்கும் இப்போ உடனே நீங்கள் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரூல்ஸும் போட்டாச்சு. இவ்வளோ போட முடிஞ்ச கவர்மெண்ட்டால், யூனியன் கவர்மெண்ட்டால், இந்த EPFO ஆர்கனைசேஷனால், இல்லை அந்த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டரால் ஏன் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை உடனே கொடுக்க முடியல? உடனே கொடுக்க முடியும்னா ஒரு வாரம் 10 நாளில் கேட்கல, அட்லீஸ்ட் வித்தின் ஒரு 2 monthsக்குள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இவ்வளோ லேட்டாக ஆகி ஏன் பண்ணுறாங்க? இந்த இன்ட்ரெஸ்ட் வேறு எங்கேயாவது போயிட்டு வருதா, என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியாது. இந்த கொஷினை நம்ம கேட்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் தான் அதுக்கான யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியான்னு போட்டிருக்காங்க. இவரோட ட்விட்டர் ஹேண்டலில் நம்ம நிறையா இவரை கொஷின் பண்ணோம் அப்படின்னா, EPF இன்ட்ரெஸ்ட் அட்லீஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னாது அவருக்கு தெரியுமான்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். என்னுடைய சர்க்கிளில் நிறையா பேர்ட்ட நான் விசாரிக்கும் போது அவங்களுக்கு இந்த EPF இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே தெரில. ஏதோ டிடக்ட் பண்ணிட்டு கம்பெனிலேருந்து எனக்கு சேலரி வந்துட்டுருக்கு, டேக்ஸ் நிறையா பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஒழிய, அது எவ்வளோ பிடிக்கிறாங்க, பேசிக் பேயில் எவ்வளோ பெர்சன்டேஜ், அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே தெரியல. அந்த மாதிரி மக்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்புக்கை பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த PFல நிறையா குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பணம் கரெக்டாக உங்களுக்கு வருதா, கரெக்டாக அக்கௌண்ட்டில் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவும் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இபிஎஃப் அந்த காலகட்டம் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் வரும்போது உங்கள் 60 வயசு ஆகும்போதோ இல்லை நீங்கள் வந்து பணியிலேருந்து நீங்கள் வெளில வரும்போதோ 34% வந்து ரிஜெக்ஷன் ரேஷியோ இருக்குது. அதாவது 3ல் 1 அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது, அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய லட்சக்கணக்கில் இருக்கும், கண்டிப்பாக 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் மினிமம் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1/3 ரிஜெக்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி இவங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்லாம் கவர்மெண்ட் சொல்லியுமே 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 13%லேருந்து 34% வந்து ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய குளறுபடியான ஒரு விஷயம். எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரில. பட் அட்லீஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிஎஃப் தொகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றிய வேறு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இல்லை இதை பற்றி வேறு ஏதாவது வீடியோ போடனாலும் சொல்லுங்கள். உங்கள் சஜஷன் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.